guys, welcome to ST Education. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா 10th ஸ்டாண்டர்ட்ல எடுத்துக்காட்டு 7.24 தான் பார்க்க போறோம். நம்ம ஆல்ரெடி நம்ம சேனல்ல 10th ஸ்டாண்டர்ட் பசங்களுக்காகவே 5 மார்க் இம்பார்ட்டன்ட் क्वेश्चन ஒரு சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதுல வந்து சாப்டர் 1ல இருந்து 6 வரைக்கும் நம்ம இம்பார்ட்டன்ட் क्वेश्चन வந்து ஒரு பிளேலிஸ்டாவே போட்டுக்கிறோம். சோ நம்ம சேனலுக்கு இப்போதான் நீங்க புதுசா வரீங்க அப்படினா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு அப்படியே பிளேலிஸ்ட்டை போய் செக் பண்ணுங்க. அது உங்க லைஃப்க்கு வந்து கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி வாங்க இன்னைக்குள்ள வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்குள்ள வீடியோல ஃபர்ஸ்ட் கணக்கு முதல்ல நல்லா ரீட் பண்ணுங்க. ஒரு உருளையின் மீது ஒரு அரைக்கோளம் இணைந்தவாறு ஒரு பொம்மையின் மொத்த உயரம் 25 சென்டிமீட்டர். ஓகேவா? அதன் விட்டம் 12 சென்டிமீட்டர் எனில் மொத்த புறப்பரப்பை காண்க அப்படின்னு கேட்டாங்க. அதாவது ஒரு பொம்மை இருக்கு. அந்த பொம்மை எப்படி இருக்குதுன்னா உருளைக்கு மேல ஒரு அரைக்கோளம் இருக்குது. அந்த மாதிரி இணைஞ்ச மாதிரி இருக்குதான். அதோட மொத்த உயரம் வந்து 25 சென்டிமீட்டர் இருக்காங்க. ஓகேவா? அதன் விட்டம் 12 சென்டிமீட்டர். அதன் விட்டம்னா இதான். விட்டம் 12 சென்டிமீட்டர்னா ஆரம் எவ்வளவு இருக்கும்? 6 சென்டிமீட்டர் இருக்கும். அப்ப இது 6 சென்டிமீட்டர்னா இதுவே எத்தனை சென்டிமீட்டர் தான் இருக்கும்? 6 சென்டிமீட்டர் தான் இருக்கும். இது புரிஞ்சா? அடுத்து உயரம் வந்து 25 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. இப்ப உயரம் மொத்த உயரம் வந்து 25 சென்டிமீட்டர். இப்ப அரைக்கோளத்துல விட்டமும் உயரமும் எப்பவுமே சமமா தான் இருக்கும். ஓகேவா? இங்க 6 சென்டிமீட்டர் இருந்தா உயரமும் 6 சென்டிமீட்டர் தான் இருக்கும். அப்ப அந்த அரைக்கோளத்தோட உயரம் எத்தனை மீட்டர் இருக்கும்? 6 சென்டிமீட்டர் இருக்கும். உங்களுக்கு மொத்த உயரம் 25 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அதுல அரைக்கோளம் 6 சென்டிமீட்டர்னா உருளை எத்தனை சென்டிமீட்டர் இருக்கும்? 25ல இருந்து 6 கழிச்சோம்னா அதான ஆன்சர். அப்ப 25ல இருந்து 6 கழிச்சோம்னா எத்தனை? 19 சென்டிமீட்டர். அதுதான் என்னது? உருளையின் உயரம். இவ்வளவுதாங்க. நம்மளுக்கு கடைசி என்ன கேட்டிருக்காங்க? எனில் மொத்த புறப்பரப்பை காண்க. அதாவது இந்த பொம்மையோட மொத்த புறப்பரப்பு கேட்டாங்க. அப்ப அதுல என்னென்ன இருக்கும்? முதல் வந்து உருளையின் வளைபரப்பு இருக்குமா? முதல் உருளையோட வளைபரப்பு இருக்கும். அடுத்து அரைக்கோளத்தின் வளைபரப்பு இருக்கும். அடுத்து உருளையோட அடிப்பரப்பு இருக்கும். இந்த மூணையும் கூட்டிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஆன்சர் கிடைச்சிடும். அதான் எழுதிருப்பேன் பாருங்க. மொத்த பொம்மையின் மொத்த புறப்பரப்பு சீக்வல் டு உருளையின் வளைபரப்பு பிளஸ் அரைக்கோளத்தின் வளைபரப்பு பிளஸ் உருளையின் அடிப்பரப்பு. இதை மொத்தமா கூட்டிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். நம்ம இப்ப கொடுத்த டேட்டா எழுதலாமா? இப்ப பாருங்களேன். விட்டம் 12 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. விட்டம் 12 சென்டிமீட்டர்னா ஆரம் எத்தனை சென்டிமீட்டர்? 6 சென்டிமீட்டர். ஓகேவா? அடுத்து உருளையின் உயரம் எத்தனை கேட்காங்க? உருளையின் உயரம்னா மொத்த உயரம் 25 சென்டிமீட்டர். இதுல அரைக்கோளத்துல 6 கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா மிச்சம் எத்தனை இருக்கும்? 19. அப்ப 19 சென்டிமீட்டர். ஓகேவா? இப்போ இங்க 6 சென்டிமீட்டர், இங்க 12 சென்டிமீட்டர்னா இங்க எத்தனை சென்டிமீட்டர் இருக்கும்? 12 தான் இருக்கும். நம்மளுக்கு தேவை என்னது? ஆரம். அப்ப ஆரம் எத்தனை சென்டிமீட்டர்? 6 சென்டிமீட்டர். அதுல பாதி விட்டத்துல பாதி என்னது? ஆரம். இப்போ அதோட உயரம் எத்தனை சென்டிமீட்டர்? அரைக்கோளத்துக்கு 6 சென்டிமீட்டர். ஓகேவா? இப்போ நம்ம டேட்டா எல்லாம் எழுதியாச்சு. ஸ்ட்ரெயிட்டா அந்த ஃபார்முலால போயிட்டு அப்ளை பண்ணிட்டோம். அவ்வளவுதான் முடிஞ்சு. உருளையின் வளைபரப்பு ஃபார்முலா என்னது? 2/r(h). அரைக்கோளத்தின் வளைபரப்பு ஃபார்முலா என்னது? 2/r². உருளையின் அடிப்பரப்பு ஃபார்முலா என்னது? r². இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஆன்சர் கிடைச்சிடும். இப்ப பாருங்களேன். எல்லாத்துலயும் எது பொதுவா இருக்கு? பை பொதுவா இருக்கு, ஆர் பொதுவா இருக்கு. அப்போ பையை ஆரை வெளியே எடுத்துங்க. மிச்சம் இங்க என்ன இருக்கும்? 2 வச்சிருக்கோம். இங்க பையை ஆரை வெளியே எடுத்து மிச்சம் என்ன இருக்கும்? 2r இருக்கும். இங்க பையை ஆரை வெளியே எடுத்து மிச்சம் என்ன இருக்கும்? r இருக்கும். ஓகேவா? இப்போ பை ஆர் 2h பிளஸ் 2r பிளஸ் r எத்தனை? 3r. இப்போ வேல்யூ அப்ளை பண்ணுங்க. பையோட வேல்யூ எத்தனை? 22/7 இன்ட்டு ஆரோட வேல்யூ எத்தனை? ஆரோட வேல்யூ வந்து 6 சென்டிமீட்டர் தான். 6 இன்ட்டு 2 இன்ட்டு ஹச்சோட வேல்யூ எத்தனை? ஹச் எதோட வச்சு? உருளை தானே ஹச். அப்ப உருளையோட உயரம் எத்தனை? 19. 19 போட்டுக்கோங்க. பிளஸ் 3 இன்ட்டு ஆரோட வேல்யூ எத்தனை? 6. ஓகேவா? இப்போ 22/7 இன்ட்டு 6 இன்ட்டு 19 ரெண்டா எத்தனை? 19 ரெண்டா 38. 3 18. ஓகேவா? இப்போ 22/7 இன்ட்டு 6 இன்ட்டு 38 12 கூட்டினா எத்தனை? 48. 48 எத்தனை? 56. ஓகேவா? இது எல்லாத்தையும் பெருக்குங்க. 56 22 பெருக்க எத்தனை வரும்? 6 12 2 மிச்சம் 1. 5 10 10 1 11. 2 12 2 மிச்சம் 1. 5 10 10 1 11. 2 3 2 1 1232 வருது. இது எதனால பெருக்கணும்?
இதை வந்து 6ஆல் பெருக்கணும். 2 12க்கு 2 மிச்சம் 1, 3 12 12 19க்கு 9 மிச்சம் 1, 2 12 12 13க்கு 3 மிச்சம் 1, 1 6 6 1 7. அப்போ மொத்தமாக பெருக்கினா என்ன வருது? 7392 பை 7 வருது. இப்போ இதை வகுங்க பார்ப்போம். 4 7, அடுத்து 3 வராது, 0 சேர்த்துக்கோங்க. 5 35 மிச்சம் அதில் 4 இருக்கும், 42னா 6 42. ஆன்சர் என்ன வரும்? 1056 சதுர சென்டிமீட்டர். ஓகேவா? இந்த புறப்பரப்பு தான் கேட்காங்க, கன அளவு கேட்கல. கன அளவுனா தான் கன சென்டிமீட்டர் போடணும், புறப்பரப்புனா சதுர சென்டிமீட்டர் போடணும். இப்போ நம்மளுக்கு கொஸ்டின் என்னது? எனில் பொம்மையின் மொத்த புறப்பரப்பு = 1056 சதுர சென்டிமீட்டர். இவ்வளவு தாங்க இந்த கொஸ்டின். இந்த கொஸ்டின்ல உங்களுக்கு வந்து கான்செப்ட் என்னன்னா, இந்த ஹச் தான் மேட்ரு. நீங்க ஹச்சை ஸ்ட்ரெயிட்டா பார்த்தோம்னா 25 போட்டக்கூடாது, 19 தான் போடணும். ஏன்னா இது அரைக்கோளத்துல ஆரம் 6னா உயரமும் 6ஆக தான் இருக்கும். அப்ப அந்த 6 கழிச்சாதான் அந்த உருளை வந்து நிஜமான நம்மளுக்கு உயரம் வந்து தெரியும். அதுதான் 19. மற்றபடி மற்ற எல்லாமே நீங்களே போட்டுருவீங்க. ஸோ இந்த ஒரு கான்செப்டை மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. அசால்ட்டாக அந்த கணக்கில் வந்து மார்க் அடிச்சுட்டு போயிடலாம். அவ்வளோதான் கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.